தேர்தல் மீண்டும் எப்படி மாபெரும் வெற்றி கிடைக்கும். நேற்று தினம் இல்லை எங்க ஊர்ல பார்க்கும் தெரியும். தேர்தல் தேதி அதுல அறிவித்தேன். நேற்று தினம் நான் ஊர்ல இருந்தேன். ஒரு 3 இடத்துல முகாம் போனோம். ஆர்ப்பரித்து வருகிற மக்கள் வெள்ளத்தை பார்த்தேன். நான் இதுவரையில அது மாதிரி பார்க்கல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் பார்த்தது போல, அம்மா முகமும் இயக்கம் தோன்றியது போல இன்று அவ்வளவு பேர் ஆர்ப்பரித்து வருகிறார் என்று சொன்னால் ஒரு மாற்றங்கள் வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார். காரணம், புதிதாக ஒருவர் தமிழ்நாட்டிலே வர வேண்டும், நல்லாட்சி தர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அதற்கு இன்று சிறந்த தலைவராக ஒரு நேர்மையான ஆட்சி நடத்துவதற்கு ஒருவர் வேண்டும். இந்த சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை. பெண்கள் பாலியல் குற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் தொழிலிலிருந்து அனைவருமே அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் உங்களுக்கு தெரியும். மாற்றங்கள் மீண்டும் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் வந்துவிடக்கூடாது என்பது எல்லோரும் தெளிவாக இருக்கிறார் என்பது பத்திரிகையாளராக இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு தெரியும். ஆக ஒரு மாற்றத்தை உருவாக்குற திறன் ஒருவருக்கு மட்டும்தான் இருக்கிறதே தவிர யாருக்கும் இல்லை. இப்போது வரைக்குமே அனைத்து தொகுதிகளிலுமே வேட்பாளர்களை நிறுத்துவதற்கு ஒரு சவாலான விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்றாங்க. அதை பத்தி எதிர்கட்சிகள் சொல்வது வேறு. ஆய்வு பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது. தயாரிகளுக்கு 234 பேர் போட்டியிடுவதற்கு வேட்பாளர்கள் சிறந்த வேட்பாளர் இருக்கிறார். விஜயனுடைய தனிப்பட்ட குடும்ப விவகாரம் இந்த இதுல எதிரொலிக்கு சரி, ஓகேண்ணா.